அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026. ஸோ இது நம்மளுடைய இரண்டாவது கிளாஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா தமிழில் இலக்கண பகுதியில் என்ன பார்த்துருந்தோம், எழுது சேர்த்து எழுது. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை, ஓகேங்களா, வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா அதோடைய தொடர்ச்சி தான். ஓகே, குறில் நெடில் வேறுபாடு. ஓகேங்களா? சிலபஸ்ல இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் பற்றி நேற்றே நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம், நம்ம தமிழ் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ அதில் இருந்து குறில் நெடில் வேறுபாடு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாதவங்க அந்த கிளாஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸை ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணுங்க. குறில் நெடில் வேறுபாடு. ஸோ இப்பகுதியில் என்ன பண்ணியிருக்கிறோம்னா டோட்டலாக 6th to 12th ஸ்டாண்டர்ட் முடிவு இருக்கிற குறில் நெடில் வேறுபாடு வந்து நம்ம இங்கே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதானது. ஓகேவா? ஸோ தமிழ் லாங்குவேஜ் என்ன பண்ணுறது, எழுதுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஓகேவா? ஸோ தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே என்னது, வலஞ்சொலி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஸோ வலஞ்சொலி இடஞ்சொலி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழ் எழுத்துக்கள் என்னது, வலஞ்சொலி எழுத்துக்கள். ஓகே, எடுத்துக்காட்டு. ஸோ வலஞ்சொலி எழுத்துக்கள் என்னது, ஆ, ஏ, ஔ, நா, ஞா. ஓகேங்களா? இதெல்லாம் என்னது, வலஞ்சொலி எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ இடஞ்சொலி எழுத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டா, யா, லா, இதெல்லாம் இடஞ்சொலி எழுத்துக்கள். ஓகே. ஸோ தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல். ஓகேங்களா? ஸோ தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாகவும் உள்ளன. மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தத்தக்க வகையில் புதுமொழியாகவும் திகழ்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த தமிழில் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா காரணம் கூற்று அப்படின்னு கொஸ்டின்லாம் வரும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. ஓகேங்களா? என்னென்ன இலக்கண வகைகள் இருக்கு, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஓகேங்களா? சரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம்னா எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸில் இருக்கும் எழுத்து சொல் அப்படின்னு தான் 2 கொடுத்துருப்பாங்க இலக்கண பகுதியில். ஓகேங்களா? ஸோ எழுத்துனா என்னன்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஓகே, எழுத்து அப்படின்னா என்னது, ஒளி வடிவமாகவும் இருக்கும் வரி வடிவமாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது உயிர் எழுத்துக்கள். ஸோ உயிர் எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா உயிருக்கு முதன்மையானது காற்று. ஓகேங்களா? இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஓகேங்களா? ஸோ உயிரெழுத்து எதனால பிறக்குது, காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஸோ வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஔ வரையில் உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ என்னென்ன வகையான சவுண்டு பேஸில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஓகேங்களா? ஸோ இது குறில். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. இது வந்து நெடில். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. ஓகேங்களா? ஸோ எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். ஸோ அந்த கால அளவு அப்படிங்கிறது தமிழ் என்ன சொல்றாங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூலில் படிக்கும்போது மாத்திரை. ஓகேங்களா? ஒரு மாத்திரை, அரை மாத்திரை. ஓகேங்களா? அதெல்லாம் படிச்சிருந்திருப்போம், அதை பார்க்க போகிறோம். ஸோ மாத்திரை என்பது இங்கே கால அளவை குறிக்கும். ஸோ மாத்திரை என்பது என்னது, கால அளவு. கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்கிறோம். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. அதுதான் மாத்திரைன்னு சொல்கிறது. ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ மாத்திரை அப்படிங்கிறது வந்து கால அளவு குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கண் இமைக்கும் நேரம் அல்லது பார்த்தீங்கன்னா கை நொடிக்கு ஆகும் கால அளவு, அதுதான் மாத்திரை சொல்கிறோம். குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே குறில் நெடில் பார்த்தோம் பார்த்தீங்களா?
ஸோ குறிலுக்கு என்னது ஒரு மாத்திரை, நெடிலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை சொல்றோம். ஸோ குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் என்னது உடம்பு. ஓகேங்களா. ஸோ மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல், ஓகேங்களா, இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. ஸோ மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, ஓகேவா, இக்கிலிருந்து இன்னும் முடியும். ஓகே, ஆகிய 18 மெய்யெழுத்துக்கள் ஆகும். ஸோ மெய்யெழுத்துக்கள் மொத்தத்தினா 18. ஸோ வல்லினம், மெல்லினம், இடையினம், இது 3ஆ பிரிச்சுக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ வல்லினம் என்னது? கசட, தபர. மெல்லினம் ஞனன, நமன. இடையினம் எரல, வளல. ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் படிச்சுட்டா நமக்கு என்ன ஆகும்? மக்கபாயம். அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள். ஓகே, உயிர்மை 12 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும். ஓகேங்களா, மெய் எழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் என்னது 12. ஓகேவா, ரெண்டும் சேர்றதுனால 216 எழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள் நம்மளுக்கு ஆகுது. ஸோ மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர் மெய்க்குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது என்னது? அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. ஓகேங்களா. ஸோ குறியலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு எத்தனை? அரை மாத்திரை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஓகே. இப்போ கபிலர் அப்படிங்கிற வேர்டு, இதுக்கு எவ்வளோ மாத்திரை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிக்கணும். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மாத்திரை. கா, பி, ல, இர். ஸோ கா ஒரு மாத்திரை, பி ஒரு மாத்திரை, லா ஒரு மாத்திரை, இர் என்னது? அரை மாத்திரை. ஓகேவா, மொத்தம் எத்தனை? 3½ மாத்திரைகள் ஆகுது. ஸோ தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். ஓகேங்களா. குறி எழுத்துக்களை குறிக்க கரம், ஓகேங்களா, அகரம், இகரம், முகரம், ககரம், மகரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான், ஓகேங்களா, எடுத்துக்காட்டு ஐ கான், ஔகான். ஓகேங்களா. ஓகே. ஸோ குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், எடுத்துக்காட்டு மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஓகேங்களா. ஸோ ஏகர, ஓகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. ஓகேங்களா. ஏ, ஓ இது வந்து குறில் நெடில் வேறுபாடு இல்லை. ஸோ ஏ, ஓ குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. ஓகேங்களா. இதுக்கு மேல புள்ளி வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க தொல்காப்பியர் காலத்தில். எடுத்துக்காட்டாக எது என எழுதப்பட்டால் எது என்றும், எது என எழுதப்பட்டால் ஏது என்றும் ஒலித்தனர். முதல்ல இருந்தது என்னது? மருவி வந்து நம்மளுக்கு நிறைய ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ அகரவரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. பாருங்க, காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சிருப்பாங்க அப்படின்னு என்னது? கா அப்படின்னு அர்த்தம். தாக்கு பக்கத்தில் புள்ளி வச்சிருந்தாங்கன்னா தா அப்படின்னு அர்த்தம். ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். ஓகேங்களா. ஸோ 2 புள்ளி வச்சுட்டு கா போட்டாங்கன்னா அது கை. ஸோ எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. பார்த்தீங்கன்னா கே போட்டு 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா கௌ, தே போட்டு 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா கௌ. ஓகேங்களா. ஸோ மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர். குற்றியலுகர, குற்றியலிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர். ஓகேங்களா. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்கள் நோ, து. ஓகேங்களா. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரிசையாகும். ஓகேவா. எடுத்துக்காட்டு நா, நம், நா, நாம். ஓகேங்களா. இதெல்லாமே என்னது? நேரிசை.
இரண்டு குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும். இப்போ அசையில நம்ம பார்ப்போம் நேரசை நிறையசை அப்படின்ட்டு. இப்போதானே காட கடல், கடா கடாம், இதெல்லாம் இது வந்தாலுமே நிறையசைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்க்க போகிறது குறில் நெடில் வேறுபாடு. ஓகேங்களா? நம்மளோட சிலபஸ்ல இருக்கும் குறில் நெடில் வேறுபாடு. ஓகேவா? ஸோ அடி குறில், ஆடி அப்படின்னா நெடில். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? வலி அப்படிங்கிறது குறில், வாளி அப்படின்னா நெடில் எழுத்து. ஸோ குறில் எழுத்து நெடில் எழுத்து. ஓகேவா? ஸோ யாப்பிலக்கின் அடிப்படையில் எழுத்துக்கள் குறில் நெடில் ஒற்று என 3 வகைப்படும். ஸோ யாப்பிலக்கின் அடிப்படையில் என்ன பண்றாங்க, எழுத்தை வந்து 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்று எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அசை அப்படின்னு என்னன்னா எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். ஸோ அசைங்கிறது எழுத்துக்களால் ஆனது. ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ தனித்து நிற்பது அசையாகும். இது நேரசை நிறையசை என 2 வகைப்படும். ஓகே. ஸோ இது வந்து பேசிக். உயிர் எழுத்துக்கள் என்னென்ன மொத்தம் 12. ஓகேவா? மெய்யெழுத்துக்கள் 18. ஸோ இது வந்து என்னது 3 வகைப்படும். மெய்யெழுத்துக்கள் 18. ஓகேவா? ஸோ வல்லின மெய்கள், மெல்லின மெய்கள், இடையின மெய்கள். ஸோ கசடர தபர என்னது வல்லின எழுத்துக்கள். ஓகேவா? இது புள்ளி வைக்கிறது என்னது மெய்கள் சொல்லுவோம். வல்லின மெய்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு இதெல்லாம் வல்லின மெய்கள். அதே மாதிரி மெல்லின மெய்கள் என்னென்ன நம்ம புள்ளி வச்சிருந்தோம்னா மெல்லின மெய்கள். எரள லவல அதில் பார்த்தீங்கன்னா இடையின மெய்கள். மேலே வந்து இல். உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216. ஓகேவா? உயிர்மை குறில் அதில் வந்து 90 இருக்கு. உயிர்மை நெடில் வந்து 126 இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ்லாம். திடீர்னு ஒரு கொஷின் வந்து இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ ஆயுத எழுத்து 1. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ல ல ழ ஆகிய எழுத்துக்கள் அமைந்த சொற்களை பொருளுடன் தொகுக்க. ஓகேவா? அழகு, இந்த லா வந்திருக்குதுன்னா என்னது பறவையோட மூக்கு. அழகு பெண் பறவை. ஓகேங்களா? ஸோ இந்த அழகு வந்தா அது வந்து பெண் பறவைன்னு அர்த்தம். அழகு அப்படின்னா வனப்பு, அழகா இருக்காங்கன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த அழகு. ஓகேவா? அடுத்தது பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் அலை அப்படின்னா திரை, திரி அப்படின்னு அர்த்தம். அலை அப்படின்னா தயிர். இப்போ தயிருக்கு என்னது அலை அப்படின்னா தயிர். அலை அப்படின்னா கூப்பிடுறது, கூப்பிடு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அறம் ஒரு கருவி, அரி தெரிந்துகொள். ஓகேவா? அறிந்துகொள் சொல்லும் போது தெரிந்துகொள். உரிய சொந்தமான, அருகு பக்கம், அரை அப்படின்னா பாதி. ஓகேவா? இறங்கு அப்படின்னா மனமுறங்கு. இறங்கு இந்திரா போட்டோம்னா கீழே இறங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் புக்ஸில் இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே. அடுத்து பார்க்க போகிறது பொருள் வேறுபாடு உணர்க. ஓகேங்களா? ஸோ ஏரி அப்படின்னா என்னது நீர்நிலை. ஓகேங்களா? இந்த ரீ போட்டிருந்தோம்னா ஏரி அப்படிங்கிறது மேலே ஏரி. ஓகேங்களா? கூரை பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரைக்கு கூரை போடுவோம். இந்த கூரை போட்டோம் அப்படின்னா புடவை, கூரை புடவைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான விடையை தெரிந்து எழுதுக. கொஷின் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ சிரம் என்பது என்னது? சிரம்னா தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது காளை மாடு. ஓகேவா? இந்த காளை வந்து என்னது மார்னிங். ஸோ காளை. பார்த்தீங்கன்னா கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவைனா என்னது? கடல். ஓகேங்களா? இந்த பறவை அப்படின்னா பறக்கிற பறவை. ஓகே. அடுத்து பறவை வானில் பறந்தது. ஓகேங்களா? கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசு. 3 சுழினா. ஓகேங்களா? ஸோ 2 சுழி நான் போட்டதுன்னா மனம்னா உள்ளம். ஓகேங்களா? ஸோ 3 சுழி நான் போட்ட மனம் அப்படிங்கிறது
வாசனை. ஓகே, புலியின் கண் சிவந்து காணப்படும். ஓகேங்களா. ஸோ குழந்தைகள் பந்து விளையாடினர், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். ஓகேங்களா. இந்த மாதிரி கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் டைமில் எந்த இதை நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா. இதுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ இதுக்கு தான் நிறைய நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஓகேங்களா. அடுத்தது குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா. ஸோ குறில் நெடில் இருக்கு, இதில் வந்து தவறான இணை எது? இறை, ஈகை, சிறகு வளர்த்தல், உடல், ஊன், படம், பார்த்தல். ஓகேவா. ஸோ இது என்னது? சிறகு வளர்த்தல். இதுதான் தவறான இணை குறில் நெடில். அடுத்தது பார்த்தீங்கன்னா குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கணம், காணம், இந்த மாதிரி விஷயம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொன் அப்படின்னு அர்த்தம். கானகம் அப்படிங்கிறது என்னது? காடு. ஓகேங்களா. இதுதான் சரியான விடை. ஸோ பொன், காடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. அரு, ஆறு. அரு அப்படின்னா என்ன? அறுத்தல், வெட்டுதல். ஓகேவா. ஆறுனா என்னது? நதி. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. டேஸ் வில் டேஸ் குளித்தது. ஓகேவா. ஸோ மடுவில் மாடு குளித்தது. அதுதான் சரியான விடை. ஸோ பொருந்தா இணை என்னது? மடு, மாடு, தடு, தாடு. ஓகேவா. விடு, வீடு, எடு, ஏடு. தடு, தாடு அப்படிங்கிறது தான் தவறு. நம்ம சொல்லும் போது என்ன இருக்கும், கரெக்டாக தான் மீனிங் இருக்குது அப்படின்னு தெரியும், ஆனால் அது தவறு. தடு, தாடு சம்மந்தமே இல்லை, அது பொருந்தாத இணை. அடுத்தது பார்த்தீங்கன்னா குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை. இன்பம், ஈகை, அகல், ஆவல், உணவு, ஊறுதல், எறும்பு, ஐவர். ஓகேங்களா. ஸோ எது வந்து குறில் நெடிலில் தப்பானது? எறும்பு, ஐவர் அப்படிங்கிறது தான் தவறானது. ஓகே. விடு, வீடு, பொருள் வேறுபாடு. ஓகேங்களா. ஸோ விடு அப்படின்னா என்னது? விடுவித்தல். ஓகேங்களா. ஸோ விடுவித்தல். வீடு அப்படிங்கிறது தங்குமிடம். ஓகேங்களா. ஸோ பி தான் அதுக்கு ஆன்சர், விடுவித்தல், தங்குமிடம். குறில் நெடில் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்க. சிலை, சீலை. சிலைனா என்னது? சிற்பம். சீலை அப்படிங்கிறது புடவை. ஸோ இந்த ஏ தான் உங்களுக்கு சரியான விடை. தலை, தாளை பொருள் சரியாக பொருத்திய இணையை தேர்க. ஸோ தலை, தாளை. தலை அப்படின்னு என்னது? தலை அப்படிங்கிறது இலை, இலை தலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. ஓகேவா. ஸோ அடுத்தது தாளை அப்படின்னா என்னது? மலர் வகை. ஓகே. சரியான விடை என்னது? இலை, மலர் வகை. தலை அப்படின்னா இலை, தாளை அப்படின்னா ஒரு மலர், தாளை மலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சிலை, சீலை. ஓகேங்களா. சிலை அப்படின்னா என்னது? சீலை. சிலை அப்படிங்கிறது இறைவன் திருவுருவம் சிலை. சீலை அப்படிங்கிறது சேலை சொல்லுவோம்ல, துணி. ஓகே. திரைச்சீலை. ஓகேவா, துணி. அடுத்தது லகர, லகர, லகர வேறுபாடு. ஓகேவா. இது நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கும். ஓகே. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த லா. ஓகேவா. லா, லா. ஓகேவா. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சிங்கனாவே அதோடைய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ லா எழுத்து வேறுபாடு. ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு. ஓகேங்களா. இந்த விலை, இந்த லா போட்டோம்னா விளைவித்தல், உண்டாக்குதல். விலைனா விரும்புதல். ஓகேங்களா. ஸோ இலை, செடியின் இலை. இலை அப்படிங்கிறது மெலிந்து போகுது. இலைத்தல் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, கலைச்சிடாமல் சொல்லுவோம், மெலிந்து போகுதல். இந்த இலை அப்படிங்கிறது நூல் இலை. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, அழகு அப்படின்னா பறவை மூக்கு, அழகு. ஓகேங்களா. அப்படின்னா பெண் பறவை, அழகு. ஓகேங்களா. அழகா இருக்கான்னு சொல்லுவாங்களா, வனப்பு. ஸோ இதுதான் அதோட வேறுபாடு. ஓகேங்களா. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதில் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்த வேறுபாடு பார்த்தீங்க அப்படின்னா நா வேறுபாடு. நகர, 2 சொல்லி நாக்கு, 3 சொல்லி நா. ஓகேங்களா. அதோடைய வேறுபாடு உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். இது ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா.
ஸோ இங்கே பாருங்க வேறுபாடு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வானம் 3 சொல்லி நான் போட்டோம்னா வெடி. ஓகேங்களா, வானம் அப்படிங்கிறது 3 சொல்லி நான் போட்டிருந்தாங்கன்னா வெடின்னு அர்த்தம், வான வேடிக்கை சொல்லுவோம்ல. ஓகேங்களா, ஸோ இந்த 2 சொல்லி நான் போட்டிருந்தாங்கன்னா வானம் அப்படிங்கிறது ஆகாயம். ஓகேங்களா, ஸோ பனி அப்படின்னா 3 சொல்லி நீ போட்டிருந்தோம்னா வேலை. பனி 2 சொல்லி நீல இருக்கிறது வந்து குளிர்ச்சி. ஓகேங்களா, அடுத்தது ரா வேறுபாடு. ஓகேவா, ஸோ ரகர ரகர வேறுபாடு. ஓகேவா, ஸோ இது எது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, இங்க பாருங்க எக்ஸாம்பிள் ஏரி. ஓகேவா, இந்த ரீ போடுறோம்னா நீர்நிலை. ஏரி அப்படின்னா மேல ஏரி. கூரை, வீட்டின் கூரை. இந்த கூரை போடுறோம்னா கூரை புடவை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது புடவை. ஓகேங்களா, ஸோ அதோட எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்ததுன்னா இனவெழுத்துக்கள். இனவெழுத்துக்கள் என்ன, இணை எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்னது, இணை எழுத்துக்கள் சொல்றோம். ஓகேவா, 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள் வரும். வல்லினம் மெல்லினம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, சோ திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் இதெல்லாம் என்னது, இதுக்கு இன எழுத்துக்களுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இடையின எழுத்துக்கள். ஓகேவா, இல்ல இல்ல இல்லை. ஓகே, ஒரே இனமாகும். இதுதான் இடையின எழுத்துக்கள் 6. மெய்யன எழுத்துக்கள் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்துக்கள் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கள் ஈ என்பது இணை எழுத்தாகும். ஔ என்னும் எழுத்துக்கு ஔ, ஊ என்பது இணை எழுத்தாகும். சவுண்ட். ஓகேங்களா, சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். எக்ஸாம்பிள் ஓதல், தூவும், களி. ஓகேங்களா, இதெல்லாம் என்னது, இணை எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களில் 1000 எழுத்துக்களுக்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்லை. 1000 எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து கிடையாது, மற்ற எல்லாமே இணை எழுத்துக்கள் உண்டு. ஓகேங்களா, சோ இணை எழுத்து இல்லாத எழுத்து என்னது தமிழ்ல 1000 எழுத்து. இங்க பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது, இதுல மஞ்சள், வந்தான், கண்ணில், தம்பி. சோ மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் வந்து கண்ணில். தவறான சொல். ஓகேங்களா, இதுல எது தவறான சொல்லு, கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. இங்க பாத்தீங்கன்னா இது தவறான சொல், வென்றான். திருத்தி எழுதுக, தென்றல். இது வந்து தப்பு. என்ன சொல்லி வரணும், 2 சொல்லி இன்னும் வரணும், தென்றல். கண்டம் அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா, 3 சொல்லி தான் கண்டம். ஓகேங்களா, அது மாதிரி நன்றி, மண்டபம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்கிற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்க்கறது சுட்டெழுத்து. இணை எழுத்து பார்த்தோம், அடுத்தது சுட்டெழுத்து. ஓகேங்களா, இவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டப்படுகின்றன, மென்ஷன் பண்றது. ஓகேங்களா, இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும். ஆ, இ அப்படிங்கிறது சுட்டெழுத்துக்கள். ஓகேங்களா, ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால் உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. புரியுதுங்களா, சோ ஆ, இ, உ 3மே சுட்டெழுத்துக்கள் தான். ஆனா உ அப்படிங்கிறது வந்து நாம யூஸ் பண்றது இல்ல சொல்றாங்க. அந்த சுட்டெழுத்துக்கள் வந்து என்ன சொல்றாங்க, அகச்சுட்டு, புறச்சுட்டு. ஓகேவா, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, திரிபு, சுட்டு திரிபு. ஓகேங்களா, சோ அப்படின்னு 5 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. சோ அது என்னன்னு பார்க்க போறோம். சோ அகச்சுட்டு அப்படின்னா என்ன, ஓகேங்களா, சோ அவன், இவன், இது, அது சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. ஓகேங்களா, இது சுட்டு எழுத்து என்னது, இ, ஆ. ஓகேங்களா, இது 2 எடுத்துட்டோம்னா அது வந்து பொருள் தராது. சோ இ எடுத்துட்டோம்னா வண்ண, பாத்தீங்கன்னா தூ, தூ, அந்த மாதிரி பொருள் தராது. இவ்வாறு சுட்டெழுத்துக்களை சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவதால் அது அகச்சுட்டு. அகம்னா என்னது, உள்ளார.
அதுதான் சொல்றாங்க அகை சுட்டுன்னு சொல்றோம். ஓகேங்களா. புறச்சுட்டு அப்படிங்கிறன்னா இவ்வானம், இவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். ஓகேங்களா. பாருங்க ஆ தூக்கிட்டா என்ன பண்ணும், வானம், மலை, நூல் தூக்கினாலும் பொருள் தரும். இந்த மாதிரி வெளியே இருந்து, சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. புறம்னா என்னது, வெளியே. ஓகேங்களா. அடுத்தது அண்மை சுட்டு. இவன், இவர், இது, அவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்களில் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. ஓகேவா. அப்ப அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இவர், இந்த மரம், ஓகேவா, இந்த பையன். ஸோ அண்மையில் இருக்கிற சுட்டுறதுனால இது என்னது, அண்மை சுட்டு சொல்றோம். ஸோ அண்மை சுற்றுக்குரிய எழுத்து ஈ. ஸோ முன்னாடி ஈ இருந்தது அப்படின்னா இது என்னது, அண்மை சுட்டு. புரியுதுங்களா. அடுத்தது செய்மை சுட்டு அப்படின்னா அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகிறது. ஓகேங்களா. தொலைவில் என்னது, செய்மை. ஓகேங்களா. ஸோ அந்த மரம், அந்த பையன். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் என்னது, செய்மை சுட்டு எனப்படும். செய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆ. ஓகேங்களா. ஸோ சுட்டி திரிபு அப்படின்னா என்னன்னா அம்மரம், இவ்வீடு ஆகியவற்றை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்றும் வழங்குகிறோம். ஓகேங்களா. ஸோ ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என தெரிந்த சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு. ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. என் வீடு டேஸ் உள்ளது, அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா. ஓகேங்களா. இதெல்லாம் என்னது, சுட்டு திரிபு. அது வினா எழுத்துக்கள். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். வினானா என்னது, கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும். ஸோ இதெல்லாம் வினா எழுத்துக்கள். ஸோ மொழியின் முதலில் வருபவை ஏ, யா, அதெல்லாம் மொழியின் முதல்ல வர்றது. எங்கு, யாருக்கு, இந்த மாதிரி வினா எழுத்து வினாக்கள் வரும். வினா சொற்களுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வினா எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் வருபவை என்னது, ஆ, ஓ அப்படிங்கிறது கடைசியில வரும். ஓகேவா. சொல்லோட கடைசியில வரும். பேசலாமா, தெரியுமோ, ஓ. ஓகேங்களா. ஸோ மொழியின் இறுதியிலும் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. இந்த ஏ அப்படிங்கிறத வினாச்சொல் வந்து முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். ஏன், நீதானோ, இந்த மாதிரி. ஸோ அகவினா அப்படின்னா என்ன, எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை, அதனால அது அகவினா. ஓகேங்களா. புறவினா அப்படின்னா என்னன்னா அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும், அது வந்து புறவினா. ஓகேங்களா. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். ஓகேங்களா. இங்க பாருங்க சொன்ன எக்ஸாம்பிள், நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க சிலபஸ்ல, ஒருமை பன்மை அறிதல். ஓகேங்களா. அதான் பார்க்க போறோம். ஸோ ஒருமை அப்படின்னா என்னது, சிங்குலர். ஓகேவா. ஸோ ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிப்பது. ஓகேவா. ஒருமையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு ஒருமையில் தான் முடிய வேண்டும். புரியுதுங்களா. எடுத்துக்காட்டு, மரம் சாய்ந்தது, அறிஞர் வந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. மரம் பார்த்தீங்கன்னா ஒருமையில ஸ்டார்ட் ஆகுறது, ஒருமையில தான் முடியணும் அப்படிங்கிறது தான் ரூல். மரம் சாய்ந்தன அப்படின்னு இருந்ததுன்னா அது தப்பு. ஸோ மரம் அப்படிங்கிறது ஒருமை, சாய்ந்தது அப்படிங்கிறது ஒருமையில தான் முடியணும். அறிஞர் வந்தார். ஓகேவா. அறிஞருங்கிறது ஒருவர், ஒருமை. வந்தார் அப்படிங்கிறதும் ஒருமையில தான் முடியணும். அறிஞர் வந்தனர் அப்படின்னு வந்தனா என்னது, அது தவறு. புரியுதுங்களா. அடுத்தது பன்மை. பன்மைனா என்னது, ப்ளூரல். ஓகேவா. ஒன்றுக்கும் மேற்பட்டது உள்ளது வந்து பன்மைன்னு சொல்றோம்.
பன்மை என்பது ஒன்றிற்கு மேற்பட்டவைகளை குறிப்பதுதான் பன்மைன்னு சொல்றோம். பன்மையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு பன்மையில் தான் முடிய வேண்டும். புரியுதுங்களா? சோ மரங்கள் பன்மை சாய்ந்தன, கருவிகள் பழுதடைந்தன. இங்க பாத்தீங்கன்னா மரங்கள் சாய்ந்தது அப்படின்னா அது தவறான தொடர். அதே மாதிரி கருவிகள் பழுதடைந்தது அப்படின்னாலும் தவறுதான். ப்ளூரல் தான் முடியணும், பன்மையில தான் அது முடியணும், பன்மையில தொடங்கி பன்மையில முடியணும். அடுத்தது தன்மை பெயர். ஸோ யான் அப்படிங்கிறது ஒருமை. ஓகேவா? யாம் யாங்கள் அப்படிங்கிறதுக்கு பன்மை. நான் அப்படிங்கிறது ஒருமை, நாம் நாங்கள் அப்படிங்கிறது பன்மை. ஓகேவா? இது தன்மை பெயர் சொல்லுவோம். தன்னிலை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா. அடுத்தது முன்னிலை. நீ அப்படிங்கிறதுக்கு பன்மை என்ன ஒரு முன்னிலையில? நீர் நீங்கள். அடுத்தது தன்மை முன்னிலை. அடுத்தது படற்கை. படற்கையில பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அவன் அவள் அப்படிங்கிறது ஒருமை. இது பன்மை என்ன பண்ணா? அவர்கள், அது, ஓகே, அவை, தம்பி தம்பிமார், தங்கை தங்கைமார். ஓகேங்களா? கண் கண்கள், நரி நரிகள். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள். அடுத்தது பிழையா கொடுத்திருக்கு, அதுக்கு திருத்தம். ஓகேவா? ஒருமை பன்மையில. சோ அவைகள் அப்படின்னா தப்பு, திருத்தம் என்னது? அவை அப்படின்னு வரணும். அதுக்கள் அப்படிங்கிறது தப்பு, அது. எனது மகள், ஓகேவா, அப்படின்னு வரக்கூடாது, என் மகள். ஒரு ஊர், ஓகேங்களா, தவறு. ஓர் ஊர், ஒரு அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு இதுல இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, அன்று அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ அன்று ஒருமை, பன்மை வந்து அல்ல. தான் தாம். அடுத்து பாருங்க, மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் அப்படிங்கிறது தவறு. சோ திருத்தி எப்படி எழுதலாம்? மன்னர் தன் வரக்கூடாது, தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அதே மாதிரி ஆமைகள் வேகமாய் ஓடாது அப்படின்னு வருது. இது தவறு. சரியானது, ஆமைகள் வேகமாய் ஓடா. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். பாருங்க, தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றன. ஓகேங்களா? சோ தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றது. ஓகே, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? சோ அது ஒரு என்னும் சொல்லை எடுத்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக உள்ள சொல் வந்தால் ஒரு ஓர் என்றும் அது அது என்றும் வரும். ஒவ்வொரு என்னும் சொல்லை எடுத்து நாளும் காசும் என்பன போல ஒருமை சொற்களே வர வேண்டும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது முன்னாடி என்ன பார்த்துருக்குறோம்? எழுத்து நாம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் பாருங்க. சிலபஸ்ல இலக்கணத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? எழுத்து சொல் ரெண்டு குறிச்சிருப்பாங்க. எழுத்துல இருக்கிற நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிலை பார்த்துட்டோம். குறிலெண் வேறுபாடு பார்த்துட்டோம். நகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. ஓகேங்களா? அடுத்தது இன எழுத்துக்கள் அறிதல். ஓகேங்களா? சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை, இது எல்லாமே நம்ம கிளியரா பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? சொல். ஓகேங்களா? சொல்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? வேர் சொல் அறிதல். வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று, வினை எச்சம் இதெல்லாம் உங்களுக்கு வருது. ஸோ இதை முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு 25 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ சொல்லுல பதம், மொழி, கிளவி என்பன சொல் என்பதன் வேறு பெயர்கள். ஓகேவா? சொல்லோட வேறு பெயர் என்னது? பதம், மொழி, கிளவி அப்படின்னாலும் சொல்லுதான். கிளவி அப்படின்னாலும் சொல்லுதான். மொழினாலும் சொல்லுதான். பதம்னாலும் சொல்லுதான். ஓகேங்களா? ஸோ பதம் வந்து பகாபதம், பகுபதம் என்று 2 வகைப்படும். ஓகேங்களா? ஸோ பகாபதம் அப்படின்னா என்ன? பிரித்தால் பொருள் தராத சொல்லுதான் பகாபதம். ஒன்றும் கிடையாது. பதம்னா என்னது? சொல். ஓகேங்களா?
ஸோ பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம், பிரித்தால் பொருள் தருவது பகுபதம். ஓகேங்களா? பகுக்க முடியாது, பகானா பகுக்க முடியாதது. ஓகே. ஸோ பெயர், வினை, இடை, உரி ஆகியவற்றின் அடிப்படையில் பகாபதம் 4 வகைப்படும். என்னென்ன? பெயர் பகப்பதம், வினா பகப்பதம், விடை பகப்பதம், உரி பகப்பதம். பெயர், வினை, இடை, உரி. ஓகேங்களா? ஸோ பெயர் பகப்பதம்னா என்னது? மரம், நாய், நீர். இதை வந்து பகுக்க முடியாது. பகப்பதம்னா அதை பிரிச்சா பொருள் தராது. ஓகேங்களா? ஸோ வினா பகப்பதம் அப்படிங்கிறது உன், கான், எடு. ஓகேங்களா? இடைப்பகப்பதம்ங்கிறது தில், மண், பிற. உரி பகப்பதம்ங்கிறது சால, நன்னி, கடி, உரு. இதெல்லாம் உரி பகப்பதம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப்பாக கொஷின் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்சி கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி கொஷின்லாம் நிறைய கேட்டிருப்பாங்களா. ஓகேங்களா? இங்க பாருங்க, இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதங்களாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பகாபதம். ஓகே, அடுத்தது பகுதி, விகுதி, இடைநிலை என பிரிக்கப்படும் பதம் பகுபதம் எனப்படும். ஸோ பகுபதம் பிரிக்கவியலும் பதம் அப்படின்னு அர்த்தம். பகுபதம்னா பகுக்க முடியறது. பகுபதம் பெயர் பகுபதம், வினைப்பகுதி, அதாவது பெயர் பகுதி, வினைப்பகுதி என இருவகைப்படும். பெயர் பகுபதம் அப்படின்னா என்ன? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் எனும் அடிப்படையாக தோன்றுவது பெயர் பகுபதம் எனப்படும். ஸோ பெயர் பகுபதம், வினை பகுபதம் ரெண்டா பிரிக்கிறோம். பெயர் பகுபதம் அப்படிங்கிறது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஓகேவா அடிப்படையாக தோன்றுவது பெயர் பகுபதம். பொன்னன். ஓகேங்களா? பொன் கூட்டல் இன் கூட்டல் அன். ஓகேவா? பொன் என்னும் பொருட்பெயர் அடியாக பிறந்துள்ளது. அதுதான் அது பெயர் பகுபதம் சொல்றோம். ஊரன், ஊ பிளஸ் அன், ஊர் என்னும் இடப்பெயர் அடிப்படையாக பிறந்தது. ஆதிரையான், ஆதிரை. ஓகேவா? ஆதிரை என்னும் காலப்பெயர் அடிப்படையாக பிறந்தது. கண்ணன். ஓகேவா? கண் என்னும் சினைப்பெயர் அடிப்படையாக கொண்டது. கரியன் அப்படின்னது பண்பு, கருமை என்னும் பண்பு பெயர் அடிப்படையாக பிறந்தது. நடிகன். ஓகேவா? நடித்தல் என்னும் தொழிற்பெயர் அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். வினை பகுப்பதம் பகுதி, விகுதி, இடைநிலை முதலியவற்றை பகுக்கப்படும் வினைமுற்று வினை பகுப்பதம் எனப்படும். ஓகேங்களா? செய்தான். ஓகேவா? செய்தான் என்னும் வினைமுற்றில் செய் என்னும் பகுதி தொழிலையும், இத்த என்னும் இடைநிலை இறந்த காலத்தையும், ஆண் என்னும் விகுதி ஆண்பாலையும் குறிக்கின்றன. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்னும் 6 உறுப்புகளும் பகுபத உறுப்புகள். ஓகேங்களா? ஸோ பகுதி, பகுதினா என்னது? பகுதி, விகுதி. சொல்ல ரெண்டா பிரிப்போம், சொல்ல முன்னாடி பார்த்துருக்கோம். பகுதி, விகுதி. பகுதினா என்னது? சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும். சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக இருக்கும். அதாவது பகுக்க முடியாது, பிரிக்க முடியாது. வினை சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் அமையும். ஓகேங்களா? இதுதான் ரூல். படித்தான், படி என்பது பகுதி. ஓகேவா? ஓடினான், ஓடு என்பது பகுதி. வந்தான், வா என்பது ஒரு பகுதி. ஓகேங்களா? விகுதினா என்ன? சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமைகிறது தான் விகுதின்னு சொல்றோம். ஓகேவா? படித்தான். ஓகேவா? ஆண், ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? பாடுகின்றாள், ஆள், பெண் பால் வினைமுற்று விகுதி. ஸோ இதான் வினைமுற்று அப்படின்னது. இது வந்து முடியுது. பெற்றார், ஆறு, பலர்பால் வினைமுற்று விகுதி. நீந்தியது, அத்து அப்படிங்கிறது ஒன்றன் பால் வினைமுற்று. ஓடின, நான் ஆழமொழி பார்த்தீங்களா? ஓடின, பலவின் பால் வினைமுற்று விகுதி. சிரிக்கின்றேன், ஏன், தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம், ஓம் அப்படிங்கிறது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. சரிங்களா? ஸோ அதெல்லாம் விகுதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்தாய், பாரீர், அழகிய பேசும், அழகிய பேசும், வந்தது, தேடி, வளர்க, முளைத்தல். தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி, ஏங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா? ஸோ பகுதி, விகுதி பார்த்துட்டோம். அடுத்தது இடைநிலை. ஸோ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும், காலம் காட்டும், அது பேர் இடைநிலை. ஃபார் எக்ஸாம்பிள் வென்றார். ஓகேவா?
இறந்த கால இடைநிலை காட்டுது. வென்றார். உயர்கின்றான். கிரு ஓகேவா, நிகழ்கால இடைநிலை. புகுவான் செய்கேன் இவ். புகுவான் செய்கேன் இக்கு எதிர்கால இடைநிலை. ஓகேங்களா. பறிக்காதீர். ஆ பரிகா எதிர்மறை இடைநிலை. மகிழ்ச்சி இச்சு. அறிஞர் இஞ்சு பெயர் இடைநிலைகள். ஓகே. பகுதி விகுதி இடைநிலை பார்த்துட்டோம். அடுத்தது சந்தி. சந்தி என்ன? பகுதிக்கும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். ஓகேவா. பகுதிக்கும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். ஓகேங்களா. இது சந்தி அப்படிங்கிறது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். உருத்தும் இத்து. ஓகேவா. ஸோ பகுதி விகுதி ஓகேவா, அதாவது என்னாகும் இடையில வரும். இத்து அப்படிங்கிறது சந்தி. ஓகேங்களா. இத்து இப்போ இக்கு இந்த மாதிரி வர்றது எல்லாமே அது பேர் சந்தின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து சாரியை அப்படின்னா என்ன? பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைகளுக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். ஓகேங்களா. ஸோ நடந்த நன் ஓகேவா, அண்ணா. ஸோ அதான் சாரியைன்னு சொல்றது. பகுதிக்கும் ஓகேங்களா பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். அடுத்தது சாரியை. அடுத்தது அந்த விகாரம். பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். தனி உறுப்பு அன்று மேற்கண்ட பகுபது உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்க, ஒரு வார்த்தையில் வேறு சொல்லை பிரிக்க முடியாது. வேர்ச்சொல் என்பது பொதுவாக ஏவலாகவோ இருக்கும். ஓகேவா. அடுத்து என்ன பார்க்கணும்? வேர்ச்சொல். ஓகேங்களா. ஸோ சொல் இருப்பாங்க, அதில் அதோடைய வேர்ச்சொல் என்னன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள். அகழ்ந்தான். ஓகேவா. இது சொல். இதோடைய வேர்ச்சொல் என்னது? அகழ். அகன்று அதுக்கு என்னது வேர்ச்சொல்? அகழ். அடைந்தோம். அடை. ஓகேவா. வேர்ச்சொல்லை எழுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா 2 கொஸ்டின் வந்துடும் அதுல இருந்து. ஓகேங்களா. இதுக்கு நிறைய நம்ம இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அருளினர் அருள். அருந்தது அரு. அறுவடை அரு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 to 200 உங்களுக்கு வேர்ச்சொல் எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ திரும்ப சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. வர சண்டே ஓகேவா 11 ஜனவரி 11ஆம் தேதி வர 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு சாஃப்ட் காப்பியை உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு வேர்ச்சொல் எடுத்து எழுதுறது கொடுத்துருக்கோம். இது எல்லாமே புக்கில் இருக்கிறது. ஓகேவா. 6th to 12th ஸ்டாண்டர்ட் முடியும் இருக்கிறது தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையெச்சம் வினையரணையின் பெயர் தொழிற்பெயரை உருவாக்குதல். ஓகேங்களா. சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேர்ச்சொல்லை கொடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க. அதுல என்ன பண்ணணும்? நம்ம வினைமுற்று வினையெச்சம் வினையரணையின் பெயர் தொழிற்பெயர்லாம் நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? வினைச்சொல் என்ன? வினைச்சொல்னா ஒரு வினையை குறிக்கிறது வினைச்சொல், ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா. ராமன் வந்தான், கண்ணன் நடந்தான். தொடரில் ராமன் கண்ணன் என்பன பெயர்ச்சொல். ஓகேவா. ஸோ அவை எழுவாயாகவும் உள்ளன. வந்தான் நடந்தான் ஆகிய சொற்கள் வருவதும் நடப்பதும் ஆகிய செயல்களை குறிப்பதால் இவை வினை சொற்கள். இவையோ பயனிலையாகவும் உள்ளன. இவ்வாறு எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினை சொற்கள். ஓகேங்களா. ஸோ அதான் வினைச்சொல். வினை முற்று அப்படிங்கிறது ஒரு வினை முற்று பெறும். மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். தொடரில் எழுதினாள், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகின்றன. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்பர். ஓகேங்களா. ஸோ வினைமுற்றுங்கிறது 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். இந்த ஒவ்வொரு இதுதான் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா. இது நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மிஸ்டேக்ஸாக வராது. ஸோ வினைமுற்றுங்கிறது 5 பாலும் வரும்,
மூன்று காலம் முக்காலமும் காட்டும், மூன்று இடமும் உங்களுக்கு வரும். ஸோ வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இரண்டு வகைப்படும். ஓகேவா? ஸோ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்ன? ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும். ஆமாதானே? இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க, மாணவி கட்டுரை எழுதினாள். இது என்னது? செய்பவர் இருக்காங்களா, மாணவி. காலம் காட்டியிருக்கா, என்னது? எழுதினாள் அப்படிங்கிறது இறந்த காலம். கருவி என்ன? எதில் எழுதுவாங்க? தாளும் எழுதுகோலும். செய்பொருள் என்னது? என்ன எழுதுறாங்க? கட்டுரை. நிலம் என்னது? எங்க எழுதுறாங்க? பள்ளி. ஓகேவா? செயல் என்னது? எழுதுதல். இந்த மாதிரி ஆறுமே உங்களுக்கு வெளிப்படையாக காட்டும். அதுதான் தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்ன? ஓகேங்களா? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. ரொம்ப சிம்பிள் தான். இது என்னது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. எது? குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாமோ செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எச்சம். கயல்விழி படித்தாள், கோதை சென்றாள். இத்தொடரில் படித்தாள், சென்றாள் என்பன வினைமுற்றுகள். ஓகே, வினைமுற்றுகள் சில இடங்களில் ஆள் என்ற விகுதி குறைந்து படித்த, சென்று எனவும் வரும். இச்சொற்கள் பொருளில் முற்று பெறாத, முழுமையடையாத வினை சொற்கள். அதால் எச்சம் எனப்படும். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. கயல்விழி படித்தாள், கோதை சென்றாள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி முற்று பெறாத வர்றது என்னது? எச்சம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ வினைமுற்றின் விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் எனப்படும். ஆள் அப்படிங்கிறது வரணும். ஆள் அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து எச்சம்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும். படித்தாள், சென்றாள். ஓகேங்களா? அடுத்தது பெயர் எச்சம் அப்படின்னு என்ன? படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். ஓகேவா? ஸோ படித்த மாணவன், படித்த பள்ளி, மாணவன் அப்படிங்கிறது பெயரெச்சம், பள்ளிங்கிறது பெயரெச்சம். ஸோ அந்த மாதிரி முடிகிறது வந்து பெயரெச்சம் சொல்றாங்க. இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சம் மூன்று காலத்திலும் வரும். புரியுதுங்களா? பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல் மூன்று காலத்தையும் காட்டும். ஓகேங்களா? சிறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம். ஸோ பெயரெச்சங்கள் தெரிநிலை பெயரெச்சங்கள், குறிப்பு பெயரெச்சங்கள் என ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன? வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான். ஓகே, இது வந்து தெரிநிலை பெயரெச்சம். இத்தொடரில் வந்து என்பது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் பெயரெச்சம் எனப்படும். ஓகேவா? செய்த, செய்கின்ற, செய்யும் என்பன முறையே முக்காலத்திற்கும் உரிய பெயரெச்ச வாய்ப்பாடுகள். இவை முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான ஆறும் எஞ்சி நிற்கும். இவன் உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும். செய்பவன் எனது இளங்கோவன். ஓகேவா? கருவி, களம், நிலம், வீடு. ஓகேங்களா? அடுத்தது குறிப்பு பெயரெச்சங்கள். காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர்ச்சொல் கொண்டு முடியும் எச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். நல்ல பையன். ஓகேங்களா? தொடரில் நல்ல என்னும் சொல் காலத்தையோ சொல்லையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்ற பெயர்ச்சொல்லை கொண்டு முடிந்துள்ளது. இது காலத்தை. ஓகேவா? ஸோ இன்று. ஓகேவா? நல்ல பையன், நேற்று நல்ல பையன், நாளை நல்ல பையன் குறிப்பால் உணர்த்தும். அடுத்தது வினையெச்சம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கறது வினையெச்சம் பார்க்க போறோம். முற்று பெறாத வினை சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா படித்து வந்தான். ஓகேங்களா? இதெல்லாம் வினையெச்சம். பாட கேட்டான், ஓடி சென்றான், போய் பார்த்தான். என்ன அதோட ரூல் கொடுத்துறாங்க? முற்று பெறாத வினை சொற்கள்
வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். சோ வினையெச்சம் கால வகையில 3 வகையா பிரிக்கலாம். இறந்த கால வினையெச்சம், நிகழ்கால வினையெச்சம், எதிர்கால வினையெச்சம். ஓகேங்களா? சோ தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் இதுன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. சோ எழுதி வந்தான் தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். குறிப்பு வினையெச்சம்னா மெல்ல வந்தான் தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை. ஓகேங்களா? மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் வினை எனது குறிப்பு வினையெச்சம் எனப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா முற்றெச்சம். வள்ளி படித்தனள். ஓகேவா? இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினை எச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். ஓகேங்களா? அடுத்தது தொழிற்பெயர்னா என்ன? வேர்ச்சொல்லோடு தல் விகுதி சேர்ந்தால் அது தொழிற்பெயர். அல், வை, ஊ, கை ஆகிய விகுதிகள் சேர்ந்தாலும் அது தொழிற்பெயராகும். தல் ஓகேவா? கூறு கூட்டல் அல் கூறல், பார் கூட்டல் வை பார்வை. ஓகேங்களா? வாழ் கூட்டல் ஊ வாழ்வு, படு கூட்டல் கை படுக்கை, கல் கூட்டல் கல் கற்றல். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, ஒரு வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனை பெயர், தொழிற்பெயர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? குறைஞ்சது 3 to 4 கொஸ்டின் வந்து இதுல இருந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே? ஸோ பாருங்க, இது வந்து வேர்ச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ தொழிற்பெயர் கொடுத்தல் அப்படிங்கிறதோட கொடுத்துருவாங்க. தொழிற்பெயரோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கொடுத்தல், இதோட வேர்ச்சொல் என்னது? கொடு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கொடுத்தல் அப்படி கொடுத்துட்டு இதோடைய வினைமுற்று என்னது? கொடுத்தான். ஸோ இது கொடுத்தல் அப்படிங்கிறதோட வினை எச்சம் என்னது? கொடுத்து. இதோடைய வினையாளனின் பெயர் கொடுத்தவன். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துருக்குதுல்ல. இது ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெயரெச்சம் வகை அறிதல். பெயரெச்சம் என்பது பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்ச வினை சொல் பெயரெச்சம் ஆகும். ஓகேவா? ஸோ வினையெச்சம் மட்டும் பார்த்தோம். அடுத்தது பெயரெச்சம். பெயரெச்சத்தை காலம் காட்டும் முறையின் அடிப்படையில் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என 2 வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா? தெரிநிலை பெயரெச்சம் என்ன? காலத்தை வெளிப்படையாக காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். அதே மாதிரி பால் விகுதி காட்டும், ஆண்பால் பெண்பால் பால் விகுதி காட்டும். இடைநிலை அல்லது விகுதியை கொண்டு பெயரெச்சம் காலம் காட்டும். ஆ, உம் ஆகிய 2 விகுதிகள் தெரிநிலை பெயரெச்சத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஓகேவா? ஸோ இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம். ஓகேவா? 3 காலத்தையும் காட்டும். படித்த மாணவன், படிக்கின்ற மாணவன், படிக்கும் மாணவன். ஓகேவா? இந்த மாதிரி பெயரெச்சம் வந்து 3மே காட்டும். குறிப்பு பெயரெச்சம் என்ன? குறிப்பு பெயரெச்சம்னா பெயர் அடியாக பிறந்து காலத்தை குறிப்பாக உணர்த்தும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். குறிப்பு பெயரெச்சம் ஆ என்னும் விகுதியை பெற்று வரும். கண்டிப்பா ஆங்கிற விகுதியை தான் பெற்று வரும். இங்க பாருங்க, சிறிய பையன், புதிய பாடம், அழகிய கவிதை. இந்த மாதிரி ஆ வந்தது அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். அது சிறிய ஆ, புதிய, அழகிய ஆ, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அயற்சொல், தமிழ்ச்சொல், பெருமொழி சொற்கள். ஓகேங்களா? ஓகே, இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒன்ஸ் அதை ரீட் பண்ணா போதும். ஓகேங்களா? இதுல ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அயற்சொல்ல வந்து என்ன பண்ணணும், நம்ம தமிழ் சொல்ல எழுதுறது. அனுமதி அப்படின்னா என்னது? இசைவு. ஆதவன் அப்படின்னா கடவுள், ஆரம்பம், தொடக்கம். ஆஸ்தி அப்படின்னா சொத்து. இம்சைனா துன்பம். இருதயம் அப்படின்னா நெஞ்சகம். ஈசன் இறைவன். இந்த மாதிரி கொஷின் நிறைய நம்மளுக்கு கேட்பாங்க.
ஸோ அது நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. லாபம், வருவாய், உத்தரவு, ஆணை. என்னன்னா இது நம்ம தமிழ் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். கிராமம், ஓகேவா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது தூய தமிழ் வந்து சிற்றூர். குமாரன் அப்படின்னா மகன். சாவி, திறவுகோல். இது பார்த்தீங்கன்னா குரூப் 2A குரூப் 2 வந்து கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் குரூப் 2ல 2025 குரூப் 2ல சாவி கேட்டிருந்தாங்க. திறவுகோல். ஸோ இதே மாதிரி நிறைய நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல். ஸோ எதிர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு ஈஸியானது தான். ஓகேவா. இது நம்ம ரீட் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு நம்ம ரீட் பண்ணிட்டாலே நமக்கு ஞாபகம் வந்துடும். பெரிது, சிறிது, பல, சில, உயரம், குட்டை, ஏறு, இறங்கு, இழுத்தல். இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறது, நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு ரீட் பண்ணிட்டா போதும். நம்ம எது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா. இங்கே பாருங்க, தேக்குதல், நீக்குதல். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு இருக்குதா. இதெல்லாம் பாருங்க மேலே கீழே அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். உள்ளே வெளியே அதெல்லாம் நமக்கு பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். இந்த மாதிரி பாருங்க, இட்ட. இட்ட அப்படின்னா எடுத்த. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். எதிர்ச்சொல். கிட்டத்தட்ட பாருங்க, இடும்பை, இன்பம், வெந்தார், வெந்திலர், வீழ்வேன், வீலேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 357 வந்து நம்ம புக்ஸில் இருக்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம் எதிர்ச்சொல். அடுத்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல். ஸோ வினைச்சொல் நம்ம என்ன பண்ணிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஸோ மயில் தோகையை விரித்து ஆடியது. ஓகே. என்ன கேட்குறாங்க, பின்வரும் தொடரில் உள்ள பெயர்ச்சொல் வினைச்சொல்லை எடுத்து எழுதுக. பார்க்கலாமா. ஸோ மயில் தோகையை விரித்து ஆடியது. மயில் தோகை அப்படிங்கிறது பெயர்ச்சொல். ஓகேங்களா. ஆடியது அப்படிங்கிறது வினைச்சொல். வாணி கட்டுரை எழுதினாள். வாணி பெயர்ச்சொல், எழுதினாள் வினைச்சொல். இளம்பிறை பெயர்ச்சொல், சமைத்தாள் வினைச்சொல். ஆதிரை பெயர்ச்சொல், நட்டாள் வினைச்சொல். கொத்தனார், கட்டினார். கொத்தனார் என்னது பெயர்ச்சொல், கட்டினார் வினைச்சொல். ஸோ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் என்ன கொடுக்குறாங்க, பெயர்ச்சொல் வினைச்சொல்ல எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்னது இம்பார்ட்டன்ட், எழுத்து பிழை. ஓகேங்களா. ஸோ பிழையா இருக்கிறத என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ திணை, பால், எண், இடம், காலம், மரபு ஆகிய பிழையாக வராமல் தொடரை எழுதுதல் வேண்டும். ஓகேங்களா. ஸோ எழுவாய் உயர்திணையாக இருந்தால் பயனிலையும் உயர்திணையாக இருத்தல் வேண்டும். இதெல்லாம் ரூல். தொடரோட்டத்தில் கலந்து கொண்டான். ஓகேங்களா. எழுவாய் அக்ரிணையாக இருந்தால் பயனிலையும் அக்ரிணையாக இருக்க வேண்டும். இதுதான் ரூல். எழுவாய் வந்து அக்ரிணை என்னது, பசு புல் மேய்ந்தது. எழுவாய் ஐம்பால்கள் எந்த பாலில் உள்ளதோ அதற்கேற்ற பயனிலையை பெறல் வேண்டும். அழகன் பாடினான். அழகன் பாடினாள் அப்படின்னா தப்பு. அழகன்ங்கிறது ஆண் பால். ஓகேவா. பாடினான் அப்படின்னாலும் ஆண் பால் தான் முடியணும். வள்ளி ஆடினாள். இந்த வள்ளி ஆடினான் அப்படின்னாலும் தப்பு. அது புலவர்கள் பாடல்களை இயற்றினார்கள். யானை பிளிரியது. மான்கள் ஓடின. ஓகேங்களா. ஓகே. இதெல்லாம் ரூல்ஸ். இதுக்கு நிறைய நம்ம எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தவறு, அது சரியானதெல்லாம் கொடுத்துரும் பாருங்க உங்களுக்கு. சிகப்பு. ஓகேவா. சிவப்பு. அகண்ட, அகன்ற, அதிர்கள், அவை. அருவாமனை, அறிவாள் மனை. அருகாமையில், அருகில். ஓகேங்களா. ஸோ பிழைக்கு சரியான இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒற்றுப்பிழை அறிதல். ஓகேங்களா. ஸோ எழுத்துகளிலோ தொடர்களிலோ ஏற்படும் வல்லின தவறுகளை ஒற்றுப்பிழை என்போம். ஒற்றுப்பிழைன்னா வல்லின தவறுகள். ஓகேவா. கதையை படித்தேன், எழுதி கொண்டேன்,
அப்படி சொன்னது, எப்படி தெரியும். ஓகேவா? மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள். இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஓர் இசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது அல்லவா? அவற்றை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும். இதுபோல இயல்பாக படிக்க முடிகிறது அல்லவா? மேலே நாம் பேசும்போது இவ்வாறு தான் பேசுகிறோம். ஒரு சொல்லின் முதல் எழுத்து க, ச, த, ப ஆகிய வல்லின எழுத்துக்கள் வரிசைகளுக்குள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லின மிகல் என்றும் கூறுவார்கள். வல்லின மிகுமிடம் மிகா இடம். ஓகே, இதுவும் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருப்போம். மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா. ஓகேவா? ஸோ மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா. இவற்றில் முதல் தொடர் மண்வெட்டியை எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. பாருங்க, ஒரே ஒரு இக்கு போறதுனால மண்வெட்டியை கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா. புரியுதா டிஃப்ரெண்ட்? இதுனா மண்வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். மண்வெட்டி கொண்டு வா மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஒரு இக்குனால அதோட சென்டென்ஸே மாறுது. ஓகேங்களா? ஸோ வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இது நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.